எதிர்த்து வந்துட்டு ஊழியத்துல, குடும்பத்துல, தொழில்ல, பணி செய்கிற இடங்கள்ல எதிர்பேசி எதிர்த்து நின்று வந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் வந்து கொண்டு தான் இருப்பாங்க. இவ்வளவு நாளும் வந்திருப்பாங்க, இன்றைக்கும் இருந்துட்டு இருக்காங்க, வருகிற காலத்திலையும் கண்டிப்பா இவங்க இருப்பாங்க. ஏன்னா எதிர்பேசுகிறவங்க எதிர்த்து நிற்கிறவங்க இல்லைன்னா நம்முடைய லைஃப்ல நம்ம வாழ்க்கையே இல்லை. அதனால வாழும்போது வரத்தான் செய்யும். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை விட்டு மேற்கொள்ள முடியாது. யாரும் நம்மளை எதிர்பேசவும் எதிர்த்து நிற்கவும் முடியாத அபிஷேகத்தை எனக்கும் உங்களுக்கு. ஆமென். உங்களை விரோதிக்கிறவர், அதுவும் அன்பு கூறுறவங்க கிடையாது யாரும். ஆமா, உங்களை விரோதிக்கிறவர்கள் உங்களுக்கு எதிர்பேசவும் எதிர்த்து நிற்கவும் முடியாத அபிஷேகத்தை ஆண்டிருந்த நாள் நமக்கு தந்து அனுப்பு. ஆமென். இந்த அபிஷேகம் அப்படி யாருக்குள்ள இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீ போன வாரம் புதன்கிழமையிலையும் தானியலை பற்றி தான் பார்த்தோம். நீ காலையில ஜபத்திலையும் தானியேல தான் ஜெபம் பண்ணோம், 6 மணி ஜபத்துல. இப்பவும் தானியேல தான் நம்ம. அதே தானியேலை எடுத்துட்டா அவருக்கு யாரும் பேச முடியாத வாக்கு வரம் இருந்துச்சு. ஆமென். அவருடைய வாக்கு வரம் எப்படிலாம் செயல்பட்டதுன்னு பார்த்தா, 1வது அதிகாரத்துல சொல்றாரு, 10 நாள் வரைக்கும் எங்களை என்ன செய்து பாருங்க, சோதித்து பாருங்க. எத்தனை 12 வசனத்தை வாசிங்க. 10 நாள். ம் 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 சரி. 10 நாள் சென்ற பின்பு, அது 15 வசனத்துல, போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம். இவர் பேசின வாக்கு நிறைவேறிச்சா இல்லையா? அதான் அந்த வாக்கு வரம் நிறைவேறக்கூடிய அபிஷேகம் யார்கிட்ட இருந்துச்சு? ஆண்டவர் நமக்கும் இந்த அபிஷேகத்தை தருவார். ஆமென். எங்களை 10 நாள் வரைக்கும் அவங்களாம் என்னென்ன திராட்சை ரசம் குடிச்சாலும் சரி, வேற என்ன எல்லாம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், பருப்பு மரக்கறி தான் வேணும். 10 நாள் எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுல நாங்க அவங்களோட நாங்க மோசமா இருந்தா எங்களை நீங்க பாத்துக்கலாம். ஆனா டெஸ்ட் பண்ணி பாத்துருங்களேன்னு வார்த்தை அதிகாரமா வரத்தோட என்ன செய்தார், அவர் பேசுறார். அது அப்படியே என்ன செஞ்சிச்சு தானியேலுடைய வாழ்க்கையில, அப்படியே பலிச்சிட்டு 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது அவர் பலவிதமான உணவு சாப்பிட்ட எல்லாருடைய முகத்தை விட இந்த மரக்கறி சாப்பிட்ட 10 வாலிபருடைய முகங்களும் முகக்களையோட என்ன செஞ்சுதான் இருந்தது. முகமே ஒரு பிரகாசமா இருந்துச்சு.